ஹைங்க. இப்போ மக்காச்சோள தோசைக்கு தாங்க ஊற வச்சுருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி, உளுந்து, மக்காச்சோளம், வரமிளகாய், வெந்தயம், கடலப்பருப்பு 3 ஸ்பூனுங்க. இதெல்லாம் ஊற வச்சுருக்குறேங்க. 2 மணி நேரத்தில் ஊறிடும். நம்ம வந்துட்டு இப்போ ஆட்டுறக்கு என்னென்ன பொருள் சேர்த்திக்கிறேன்னு பார்க்கலாங்க. ஒரு 7 பல்லளவு பூண்டுங்க, 10 வரமிளகாயை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைக்கலாங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க, அதுவும் ஊறிடுச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு தனியாக ஊற வச்சுருக்குறேங்க, அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒன்றா நல்லா ஆட்டி வரட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்துட்டு மக்காச்சோளம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஆட்டினதுக்கப்புறமா மக்காச்சோளம் ஊற வச்சுக்கிறோம்லங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 மணி நேரம் ஊறி இருக்குதுங்க. இது வந்துட்டு நாங்கள் வேக வைக்கிறதுக்கு வாங்கின கருதுங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரையாக காஞ்சதாக இருந்தால் இன்னும் 2 மணி நேரம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. பச்சரிசி 2 டம்ளர் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆட்டி வரட்டுங்க. மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு சைடில் பின் பண்ணி வைக்கிறேன். என்னென்ன போட்டிருக்கேன்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிட்ருக்கும் போதே வந்துட்டு நான் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துட்டேங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்ன சின்ன போண்டா மாதிரி சுடலாம் அப்படின்னு சொல்லி நான் தனியாக எடுத்து வச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கொஞ்சம் திரியாக இருக்கும்போதே வலிச்சிடணும். இந்த அளவுக்கு கெட்டிப்பதமாக இருக்கணுங்க. தோசை ஊற்றுறக்கு ரொம்ப தண்ணியாட்டம் போட்டுறாதீங்க, தோசை வராது மொறுமொறுன்னு. இந்த அளவுக்கு கெட்டியாக ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வரும். ஊற்றி எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த தோசை வந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு முருகலாக வருங்க. மூடி வச்சு எடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்காய் சட்னிக்கு அரைச்சி தாளிச்சும் கொட்டியாச்சுங்க. இப்போ கலக்கி வச்சிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தோசை பார்த்திங்களா எவ்வளோ மொறுன்னு சூப்பராக வந்திருக்குதுங்க. ஒரு அடை தோசை மாதிரியே இருந்துச்சுங்க. சோள தோசைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாவுலேயே போண்டா செஞ்சேன்னு சொன்னேன் இல்லைங்க, அதோடய வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கும் தேங்காய் சட்னிக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட மசாலாஸ், கீ எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. எருமனை, பசுனை எல்லாமே. உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே வந்துட்டு நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கி